இந்த பெப்பர் சிக்கன் மசாலாவை சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் கடாயில் 5 காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். மிளகு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 1 பட்டை சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 2 கிராம்பும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண மசாலா பொருட்கள்லாம் தண்ணி இல்லாமல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பட்டை சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்தி வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். 1 தக்காளி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளியை வதக்கிக்கலாம். இது கூட 1/2 கிலோ சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கனையும் மசாலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் சேர்த்திக்கலாம். மசாலா பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். தாளிச்சதை சிக்கன் கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசியான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு.